இவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் புதையல் நிறைந்த ஒரு மாதமா அமைய இருக்குதுங்க. அலட்சியம் வேண்டாம். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்க அவரை குரு பார்க்கிறாருங்க. 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். புதன் 2ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அதற்கு பிறகு 3ஆம் இடத்திற்கு மாறுவதால் பல விஷயங்கள்ல அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு 6இல் உள்ள ராகு எண்ணங்களை பூர்த்தி செய்வாருங்க. பொருளாதார சிரமம் என்பது இருக்காது. மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க. பெரியவர்களை தரிசித்து ஆசி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது வருமானம் என்பது நல்லபடியாகவே நீடிக்குதுங்க. புதிய பண வசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க. இருந்தாலும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்கும் என கிரக நிலைகள் உணர்த்துதுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அப்படி எடுத்துக்கொள்வதன் மூலமாக பிற்காலத்தில் தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம திட்டமிட்டு செலவு செய்வதும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் அவசியங்க. குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சார நிலைகளினால குழந்தைகளுடைய உடல் நலன்ல கவனம் இருக்கட்டும். கூடுமான வரையில் வெளியே விளையாட போகும்போது குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குழந்தைகளுடைய உடல் நலன்ல கவனம் இருக்கட்டும். கூடுமான வரையில் வெளியே விளையாட போகும்போது தெருவில் செல்லும் போதும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. குறிப்பா பெண்மணிகள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் போது சிறு குழந்தைகள் மீது கண் பார்வை இருந்து கொண்டே இருக்கட்டுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து திருமண முயற்சிகளை சற்று ஒத்தி போடுவது நல்லதுங்க. 8இல் குரு நிலை கொண்டுள்ள போது தவறான வரனை நிச்சயித்து விடும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் துலாம் ராசினருக்கு சனி பகவான் யோக காரகர். அதனால் கடுமையான பிரச்சனை எதுவும் அலுவலகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் பணிச்சுமையும் வெளியூர் பயணங்களும் கடின உழைப்பும் அலுப்பை ஏற்படுத்துங்க. மேலதிகாரிகளுடைய போக்கை கவலை அளிக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப கவலைகள் மனதை அரிக்குங்க. அதே போல ஒரு சிலர் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் அளவோடு முதலீடு செய்து திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கெடுப்பதில் மட்டுமல்ல கொடுப்பதிலும் ராகு தன்னிகரற்றவர் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைய இருக்குதுங்க. புதிய முதலீடுகள்ல அளவோடு ஈடுபடலாங்க. குறிப்பா பங்கு சந்தைகள்ல ஈடுபடும் போது அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக
அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல முதலீடுகள்ல ஈடுபடும் போது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எடுத்து மொத்தம் இன்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. ஏன்னா பிற்காலத்தில் நீங்கள் தான் அவதிப்பட நேரிடும் என்பதால் அதிக கவனம் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய மூவரும் கலைத்துறையுடன் தொடர்புள்ள முக்கிய கிரகங்களாகுங்க. இவர்கள் அனைவரும் சுபபலம் பெற்று திகழ்வதால் நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் தேடி வருங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயருங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. பரதநாட்டிய கலைஞர்கள் புதிய நாட்டிய ஆதிக்கம் செலுத்துவதற்கு உரிமை பெற்ற கிரகங்களில் சூரியனும் சுக்கிரனும் ராகுவும் மிக முக்கியமானவர்கள். இவர்கள் மூவரும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால இக்காலகட்டம் முழுவதுமே கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பிரபலமான மேலை நாட்டு பிரமுகர்களுடன் தொடர்பு ஏற்படுங்க. மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மார்கழி மாதம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கு மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி கிரகமான புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது இதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நிதியுதவியும் தேவையான சிபாரிசுகளும் எளிதில் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. துலாம் ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகள்ல பாடுபட்டு உழைக்க வேண்டி வருங்க. அதிக மழையினால் பயிர்களில் ஒரு பகுதி சேதமடையக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. சூரியன் சாதகமாக இருப்பதால் அரசாங்க உதவி கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் திருப்திகரமாக இருக்குங்க. பணிகள் திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் நலன்களுக்கு முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் குரு பகவானும் சுக்கிரனும் ஆவாருங்க. இவர்களில் சுக்கிரன் ஒருவரே அவங்களுக்கு அனுகூலமாக இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார். குரு பகவானால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப கவலைகள் மனதை அறிக்குங்க. புத்திரஸ்தானத்தில் சனி நிலை கொண்டிருப்பதால் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை பற்றிய கவலைகள் மன நிம்மதியை குறைக்குங்க. அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. அதே போல் சிக்கனமாக செலவு செய்யுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. அலைச்சல்களை தவிர்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம ராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்க்கும்போது தன குடும்ப அதிபதியான செவ்வாய் கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெறுவது நல்லதல்ல. தொழிலிலும் கவனம் தேவைங்க. மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. திடீர் பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். நீச்ச செவ்வாய் 7க்கு உரியவனாகவும் இருப்பதால குடும்ப உறவுகள் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளோடு இருக்குங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் தாகத்திற்கு உணவளியுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது.